முக்கியமா இந்த 15 to 17 வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பை மட்டும் கொடுக்கிறேன். நாம எதிர்பார்க்கிற ஒரு செய்தி, ஒரு சொல் நமக்கு முன்னால் வருகின்ற பொழுது நம் கவனம் சிதறுகின்ற காரணத்தினால் நம்ம கடந்து போயிடும். மறுபடியும் அது ஒரு சுத்திட்டு நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். பசங்களை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறீங்களே. தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறோம். அவர்களுக்காக கூட இனி இந்த அரசு பணியாற்றும் என்று சொன்ன இனிப்பான செய்தி என் காதுகளை வந்து அடைந்தது. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். அதனால் கவனத்தை சிதற விடாமல் வந்த வேலையை முழுமையாக பார்க்கக்கூடியவர்கள் ஜெயிக்கிறார்கள். நான் என்னுடைய அமைச்சர் அவர்களுக்கு சொல்லுகிறேன், இது நான் ஆசிரியராக பணியாற்றி நிறைவு பெறுகின்ற 24 வருடங்கள் முடிந்து 25வது வெள்ளி விழாவிலே நான் காலடி எடுத்து வைக்கிறேன். என்ன ஒரு மகிழ்ச்சினா, எனக்கு என்னுடைய இந்த 24 ஆண்டு கால வாழ்க்கையிலும் ஒரு குழந்தை கூட என் கிளாஸ்ல ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. பிடிச்சிருந்தது. இன்றைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு புரிகிறதோ புரியவில்லையோ எனக்கு தெரியாது. ஒரு நிலைத்த மனதோடு நான் தமிழக அரசிற்கு நன்றி செலுத்துகிறேன். வெறும் பெண் பிள்ளைகளை மட்டும் எடுத்து கொஞ்சுகிறீர்களே என்று என் தாய் மனம் எப்பொழுதும் ஒரு நிலையிலே ஏங்கும். ஏனென்றால் எனக்கு ஒரே ஒரு ஆண்மகன். எங்க இந்த +2 and 10th படிக்கிற பசங்க மட்டும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. அமைச்சர் அவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் தொகுதி பிள்ளைகள் எங்க போய் இதை சொன்னாலும் 60-70% தான். உங்க தொகுதியில 98% எழுந்து உட்கார்ந்துருக்கு. அந்த 2 பேர் யாருன்னு அப்புறமா சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே ஒரு சொல் வந்து சேர்ந்த உடனே கீழ்ப்படிந்தீர்கள் பாருங்க, அந்த குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், சொன்ன உடனே நிமிர்ந்து உட்கார்ந்தல்லப்பா, உன் வாழ்க்கையில இப்ப ஒரு அதிசயம் நடந்திருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்து 2 இன்ச் உயர்ந்திருக்க. வருதியா இல்லையா? Stay alert, my dear children. Stay alert. Be aware. Speak up. இந்த 3 வார்த்தைகளை இந்த தாய் சொல்லுகிறேன். உன்னுடைய மனதின் அடி ஆழத்தில் அதை பிடித்து வைத்துக்கொள். உனக்கு எது தேவையோ அந்த விஷயத்தை மிக சிறப்பாக வடிகட்டி எடுத்துக்கொள்ளுகின்ற ஆற்றல் நமக்கு வர வேண்டும். நான் உலகம் முழுக்க சென்று தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு பேச்சாளராக இருக்கிறேன். ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன். ஆக்சுவலா நான் தன்னம்பிக்கை பேச்சாளர்லாம் கிடையாது, ஒரு இலக்கிய சொற்பொழிவாளர். நான் எப்படி தன்னம்பிக்கை பேச்சாளராக மாறினேன் என்றால், ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்லுகிறேன். எந்த துறையையும் நீ தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை. நீ தயாராக இருக்கின்ற பொழுது அந்த துறை உன்னை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். நீ தயாராக இருக்கிறாயா? நீ எந்த துறையை உன்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீ வேலை செய்கிறாய். உன்னுடைய அடிப்படை கனவு என்ன? நம்மில் பல பேருக்கு, இப்ப என் கிளாஸ்ல அமைச்சர் சாருக்கு சொல்றேன், ஏன்னா நான் உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம கிளாஸ்ல டெய்லி பார்க்குற பஞ்சாயத்து தான். பேப்பர் கொடுத்தேன் என் கிளாஸ்ல, 98 98 மார்க். அது என்ன பண்ணுது, என்கிட்ட வருதுங்க. என்கிட்ட வந்து, மிஸ் என்ன இந்த 7 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க. ரெட் பென் எடுத்து கையில கொடுத்து சொன்ன, போட்டுக்கோ. அது இல்லைன்னு தானே 5 மார்க் போட்டிருக்கேன். அதுக்கு 2 குறைஞ்சிருச்சான். போய் உட்காந்து முக்கி 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 அழுகுது. அது பக்கத்துல 1 கொஞ்சம் கூட கவலைப்படாம கேன்னு சிரிப்பு. இது கிளாஸ்ல இருக்கிற சிக்கல். சிரிச்சுட்டு இருக்கு. அது இது கேக்குது, இந்த சிரிக்குது இல்ல, அது அழுறது கேக்குது. ஏய் ஏன் அழுற? அது 98 சொல்லுது. எங்க அப்பா திட்டுவார், 2 மார்க் எங்கன்னு சொல்லி திட்டுவார். இது கேட்க சொல்லுது. சி லூசு, என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அதுகிட்ட 2 மார்க் வச்சுக்கிட்டு இருக்குது. அது 2 தான். இந்த 2 வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு
இதுக்கு தெரியல, 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கும் தெரியல. இதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இன்றைக்கு இவர்கள் இவ்வளவு பாடுபடுகிறார்கள். 2 பேரும் தன்னுடைய கல்விக்கான சூழலை புரிந்து கொள்ளுங்கள். கல்விக்கான சூழலை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி பேலன்ஸ் பண்றது? நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் குழந்தைகளே, ஆஸ் a டீச்சர் எனக்கு தெரியும், நான் பாடத்தை நீங்கள் படிப்பதற்கான வழிமுறையைத்தான் சொல்லித்தர முடியுமே தவிர பாடத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. உங்கள் மொழி வேறு, இப்படியெல்லாம் நீங்கள் படித்துக் கொள்ளலாம், இப்படியெல்லாம் நீங்க போகலாங்கிற வழியைத்தான் நாங்கள் காட்டுகிறோம். பல நேரங்களில் நான் யோசிச்சு பார்க்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சில வாய்ப்புகள் வருது. எனக்கு நீங்க எங்கேயோ போய் ஒரு வறுமையான சூழ்நிலையில சூழ்நிலையிலிருந்து இவ்வளவெல்லாம் தகுதி பெற்ற ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படியே நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். சென்னை மீர்சாயிப்பேட்டையில ஒரு ஷீட் வீடு, 2வது மாடி, வெப்பம், அப்படி குளிர், 2மே அடிக்கும். எங்க குடும்பத்துல நாங்க 5 பேர்னா 5 பேர்ல 3 பேருக்கு வாய் கொஞ்சம் இழுத்து இருக்கும், ஏன்னா குளிர் தாங்காது. சாப்பாடு ஒருவேளை தான். மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம். இன்றைக்கு நாங்கள் 5 பேர், என்னுடைய தாய்க்கு நாங்கள் 5 பிள்ளைகள். என்னுடைய மூத்த அண்ணன் CAD இன்ஜினியர், என்னுடைய அடுத்த அக்கா MBA, 3வது நான் PhD டாக்டரேட், 4வது என் தங்கை MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், 5வது என் தம்பி MSc MTech. அவன் ஃபெடரல்ல அமெரிக்காவில் சிட்டிசன் வாங்கிக்கிட்டு அங்க இருக்கிறான். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் குழந்தைகளே, நானே ஒரு உதாரணம். சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை நான். இன்னைக்கு 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பேராசிரியராகவும் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கீழே பணியாற்றுகின்ற இணை பேராசிரியராகவும் இருக்கிறேன் என்றால் கல்வி என்கின்ற ஒரு ஆயுதத்தை சரியாக கையில் பிடித்துக் கொண்டேன். படித்தது தமிழ் இலக்கியம் தான். என்ன படிக்கிறோங்கிறதே கிடையாது, எப்படி படிக்கிறோம், படித்ததை எந்த அளவுல கொண்டு போய் மார்க்கெட் பண்றோங்கிறது. எதை வேண்டுமானாலும் படி. எனக்கு தெரிஞ்சு MBBS படிச்சுட்டு சினிமா எடுத்துட்டு இருக்கிற ஆட்களை தெரியும். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல்.